வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனலில் ஒவ்வொரு நாளும் பிஸ்னஸ் வீடியோஸும் வேலைவாய்ப்பு செய்திகளும் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஆவின் வேலைவாய்ப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆவின் வேலைவாய்ப்பில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 9 வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 9 வகையான போஸ்ட்டுக்கும் இதுக்கான சேல்ரி பார்த்திங்க அப்படின்னாக்கா 1,75,000 வரைக்கும் கூட சேல்ரி போகுது. 19,500லேருந்து. இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனும் மாறுது. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான போஸ்ட் வந்து இதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மேனேஜர், டெப்டி மேனேஜர், ப்ரைவேட் செக்ரட்டரி, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், தென் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங்கில் டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியன், அப்புறம் ரெஃப்ரிஜரேஷனுக்கு டெக்னீஷியன், எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் அண்ட் ஆப்ரேஷன் டெக்னீஷியன், இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கெல்லாம் எடுக்கிறாங்க. மொத்தம் 12 போஸ்ட் இதில் வந்து எடுக்கிறாங்க. இதில் சேலரி எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ இதுக்கான விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓசி, பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் 250 rupees விண்ணப்ப கட்டணம் அப்ளிகேஷன் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. அதே இது பார்த்திங்கன்னா எஸ்சி அருந்ததியர் அண்ட் எஸ்டி இவங்களுக்கு வந்து 100 rupees வந்து விண்ணப்ப கட்டணமாக கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா www.avin.com போயிட்டு நீங்கள் கேரிஸ் பேஜில் விருதுநகர், அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுலேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். வேறு எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியாது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்மை பாருங்கள், ஒரு ஃபோட்டோ வந்து இதில் ஃபில் பண்ணணும். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதில் குறிப்பிடணும். அப்புறம் வந்து நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், அப்புறம் ஏஜ் கொடுக்கணும், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், அப்புறம் மேரேஜ் ஸ்டேட்டஸ் என்ன, மேரிடா அன்மேரிடா, இதை பற்றியெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். வாழ்வில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பவுஸ் நேம், ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்களோட நேம் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ஃபீமேல்னாக்கா அவங்க விடோவா இல்லை டெஸ்டியூட் விடோவா, அதர்ஸாங்கிறது கொடுக்கணும். அப்புறம் எந்த பிளேஸில் பிறந்தோம், எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் மதர் டங் என்ன அப்படின்னு கொடுக்க வேண்டியிருக்கும். தென் பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி, ரிலிஜியன், இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்ட் அட்ரஸ் நீங்கள் கம்யூனிகேஷனுக்காக கொடுக்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனெண்ட் அட்ரஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் கம்யூனல் கேட்டகரியில் நீங்கள் எதில் வர்றீங்கிறத சொல்லணும். அதில் சப்காஸ்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்களா, அதோட நம்பர் வந்து நீங்கள் அதில் வந்து என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது எந்த டேட்டில் கொடுத்தது, யார் இஷ்யூயிங் அத்தாரிட்டி, அது எல்லாமே நீங்கள் வந்து என்ன செய்யணும், என்ட்ரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக, மாற்றுத்திறனாளியா அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஸ்எஸ்எல்சியா, ஹெச்எஸ்சியா, ஐடிஐயா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் என்ட்ரி பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமா, டிகிரி, டிப்ளமா இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, எம்ஃபில், பிஹெச்டி, பிஜி டிப்ளமா, டைப்பிங் தமிழ், டைப்பிங் இங்கிலீஷ், ஷார்ட் அண்ட் இன் தமிழ், ஷார்ட் அண்ட் இன் இங்கிலீஷ், இந்த மாதிரி என்ன இருந்தாலும் இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய ப்ரீவியஸாக நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் வந்து டிடியாக தான் நீங்கள் எடுத்து நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. கிளியராக படித்து பார்த்துட்டு கரெக்டாக டிடி எடுத்து உங்கள் மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ இது என்ன, இதோட அப்ளிகேஷனோட நீங்கள் என்ன இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே இணைக்கணும். அது செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா நீங்களே ஒரு சைன் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அதை நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். அதே மாதிரி செல்ஃப் அட்ரஸ்ட் எழுதுன என்வலப் வந்து 3 அனுப்ப வேண்டியிருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செல்ஃப் அட்ரஸ் எழுதுனா போஸ்ட் கார்டு ஒன்று வைக்கணும். அப்புறம் டிடி, நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கான அந்த டிடி வைக்கணும். அப்புறம் ஹால் டிக்கெட்டுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபில் பண்ணி நீங்கள் வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து 3 வைக்கணும். வச்சுட்டு இந்த என்வலப் தான் கீழே இந்த மாடலில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு மேலே என்ட்ரு பண்ணி எந்த போஸ்ட்டுக்குன்னு என்ட்ரு பண்ணி உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் எழுதி இந்த மாதிரி ஒரு என்வலப்பையும் நீங்கள் என்ன செய்யணும், இணைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேனேஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,500லேருந்து 1,75,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஒரு போஸ்ட் இதில் எடுக்கிறாங்க, அது ஜென்ரல் டர்னுக்கு எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெர்டினரி சயின்ஸில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெப்டி மேனேஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்பிஏ இல்லைன்னா பிபிஏ
இல்லை அப்படின்னாக்கா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3 பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி வந்து ஏதாவது ஒரு டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷில் ஹையர் கிரேடும் தமிழில் லோயர் கிரேடும், ஷார்ட் ஹேண்டில் இங்கிலீஷில் வந்து ஹையர் கிரேடும் தமிழில் லோயர் கிரேடும் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இப்போ 4வது போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிராஜுவேட்டாக நீங்கள் இருக்கணும். எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட்டாக இருக்கணும். டைப் ரைட்டிங்கில் இங்கிலீஷில் வந்து ஹையர் கிரேடு, இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே ஹையர் கிரேடாக இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி லேப் டெக்னீஷியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா டிப்ளமா இன் லேப் டெக்னீஷியனில் நீங்கள் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ரெஃப்ரிஜரேஷன் டெக்னீஷியன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அதோட நீங்கள் ஐடிஐ வந்து நீங்கள் மெக்கானிக் இன் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர் அது வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இதில் வந்து என்டிசி அதாவது நேஷ்னல் ட்ரேடு சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட என்ன செய்யணும் இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனுக்கு பார்த்தாலும் எஸ்எஸ்எல்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் என்ன பண்ணியிருக்கணும், ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 9வது போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெக்னீஷியன் இன் ஆப்ரேஷன் இதுக்கு டெக்னீஷியன் என்ன இருக்கணும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர், இல்லைன்னா ஃபிட்டர், இல்லைன்னா மெக்கானிக் மோட்டார், இல்லைனாக்கா எலக்ட்ரீஷியன், இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், இதில் எதுலையாவது ஒன்றில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்தாக்கா நீங்கள் இது என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இப்போ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 18 இயர்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. அதாவது 58 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓசி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு 30 இயர்ஸ் ஓசிக்கு, அதே மாதிரி டெப்டி மேனேஜருக்கும் 30 இயர்ஸ், ப்ரைவேட் செக்ரட்டரிக்கும் 30 இயர்ஸ். இதில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஓசிக்கு அப் டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ், மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ். இதில் ஒரு சில டெக்னீஷியனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து மாறுது. அதையும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து தமிழில் வந்து நல்ல நாலேஜோடு இருக்கணும். அதாவது லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ், நமக்கு அந்த தமிழில் வந்து நல்ல நாலேஜோடு இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நீங்கள் www.avin.comலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி அதோட என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ், ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்கோமோ அது எல்லாத்தையும் இணைச்சி நீங்கள் என்ன பண்ணணும், த ஜென்ரல் மேனேஜர், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட், ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த அட்ரஸ்க்கு ரிஜிஸ்டர் போஸ்டாவோ அல்லது ஸ்பீட் போஸ்டாவோ நீங்கள் என்ன பண்ணலாம், அனுப்பலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/12/2020 7/12/2020 5:30 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்பி விட்டுறணும். அனுப்பி விட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரொசீஜர் படி செலக்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில போஸ்டிங்க்கு ஓரல் டெஸ்ட்டும் இருக்குது, ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்குது. ஒரு சில போஸ்டிங்க்கு ஓரல் டெஸ்ட் மட்டும்தான், மார்க்கோடு பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அதனால 2 விதமாகவும் இருக்குது. இதை நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் போய் நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.